2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். சிம்ம ராசி சூரிய தசை. இந்த சூரிய தசை இந்த ராசிக்கு ராசியாதிபதி தசை 2025 26 இந்த ஆண்டு இறுதியிலிருந்து, அதாவது இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்ன தசாபுத்தி ரீதியாக பலன்களை கொடுக்கும் கிரக நகர்வுகளை வச்சு. இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துல, ராசிலேயே கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு, அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் 8ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல. அப்போ ராகு பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார், 7ஆம் இடத்துல பலமாக இருக்கார். ஆனால் அஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது. இப்போ அஷ்டம சனி நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அஷ்டம சனி சரியில்லை அது இது அப்படின்ட்டு. ஆனால் தசா புத்தி ரீதியாக இந்த வருட பலன்கள், இந்த வருடம் அடுத்த வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும். இப்போ சூரிய தசை அப்படின்னாவே, இப்போ மக நட்சத்திரக்காரர்கள்னாக்கா ஒரு 25 26 வயசு வரைக்கும் சுக்கிரதசை வந்துடும். அதாவது தசா புத்தி இருப்பை பொறுத்து. ஒரு சில பேருக்கு 22 வயசு வரைக்கும் கூட முடியலாம் சுக்கிரதசைங்கிறது. 22 வயசு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை நடக்கும். சுக்கிரதசைங்கிறது 25 வயசில் முடிஞ்சுனாக்கா 31 வயசு வரைக்கும் வரும். அதாவது 32 வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சுக்கிரதசையோட இருப்பு, தசா இருப்பு 4 வருடங்கள் இருந்துச்சுனாக்கா 10 வயசுலேயே உங்களுக்கு சூரிய தசை முடிஞ்சிடும். 10 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 16 வயசுல முடிஞ்சிடும். 15 வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்துச்சுனாக்கா 20 22 வரைக்கும் உங்களுக்கு தசா புத்தி இந்த சூரிய தசைங்கிறது வரலாம். 18னாக்கா ப்ளஸ் 6 கூட்டிங்க, 18 + ஒரு 6னா 24 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசைங்கிறது நடைமுறைக்கு வரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே இந்த 5 வருடங்கள் போயிடும், 5 வயசுக்குள்ளே போயிடும். அப்போது நாம் எப்படி இதை சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சூரிய தசை அப்படிங்கிறது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 15 வயசு வரைக்கும் சூரிய தசை நடந்தால் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில். 15 வயசுக்கு பிறகு 32 வயசு வரைக்கும் சூரிய தசை உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் வயசு ரீதியாக பார்த்தோமானால். இது ராசியாதிபதி தசை, இது யோகம் செய்யக்கூடிய தசை தான். 11ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல ராகு, இது நல்லாவே இருக்குது உங்களுக்கு, நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய காலம் 15 வயசுக்குள்ள அப்படின்னாக்கா. இப்போ அஷ்டம சனியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அஷ்டம சனி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அஷ்டம சனின்னாக்கா 15 வயசுக்குள்ள பெருசாக கெடுபலன்களை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த சூரிய தசைங்கிறது அப்பாவுடைய தொழில் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு வீடு கட்டுறது, சுப விசேஷங்கள் நடக்கிறது, ஏதோ ஒன்று, இது மாதிரி நிறைய அமைப்புகளை கொடுக்கும். அஷ்டம சனியில் அவ்வளோ பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனால் நெகட்டிவாக நிறைய நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நல்ல பலன்களை தான் சொல்லணும். நெகட்டிவாக அப்படின்னாக்கா அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணுறாரு சூரிய பகவான்,
இல்லை ராசிக்கே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு வச்சிங்களேன், அப்பாவுடைய தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கும். கடன் வாங்குற மாதிரி, கடன் பிரச்சனை அது மாதிரி, உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது கொடுக்கலாம். அது மாதிரி தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது 15 வயசுக்குள்ள. 15 வயசுக்கு மேலே இப்போ 20, 22 வரைக்கும் வச்சுக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் வச்சுக்கலாம். அந்த படிக்கிற காலகட்டத்தில் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனசை பாதிக்கும்? ஏன்னா ராசியாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை. சூரியன் சனி பகை கிரகங்கள். நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறியா, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து கஷ்டத்தை நீ கொடுக்குறியா இல்லை நான் கொடுக்கட்டுமா, நல்ல பலன்களை நீ கொடுக்குறியா இல்லை நான் கொடுக்கட்டுமா, இப்படி போட்டி போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா சூரிய தசைக்கும் இந்த சனி பகவானுக்கும் ஆகாது. அஷ்டம சனி வரும்போது தான் இது நம்மளுடைய இளம் வயது காலகட்டத்தில் ஹார்மோன்கள்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய வயசு இருக்கு இல்லையா, இந்த வயசில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் படிப்பு ரீதியாக மற்றபடி தவறான வழியில் போகிறது எல்லாமே ஏருக்கு மாறாக இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். படிப்பில் கூட ஒரு சில பேருக்கு உங்களுக்கு கோச்சாரத்தில் இப்போ குரு நல்லா இருக்குது, அப்போ தெளிவான முடிவு எடுத்துருவீங்க, படிப்பு ரீதியாக நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லை, இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட 4ஆம் இடம் சரியில்லைன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா இப்போ படிப்பு ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் வரும். அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்குற மாதிரி ஒரு சில பேருக்கு அமைப்புகள் வந்துடும். படிப்பு தடப்படும், படிப்பு மந்த நிலையை கொடுக்கும், மனசளவில் பாதிப்பாங்க, நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள். ஒரு காலத்தில் ஒரு நேரம் சரியில்லைனாக்கா உடனே படிப்பு விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே படிச்சிடறாங்க. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை வச்சு நமக்கு தெரியுது. படித்தாதான் லைஃப் அப்படிங்கிறது. ஏதோ படிச்சிரு அவ்வளோதான், பின்னாடி எப்படி இருக்கணுமோ என்னவோ தெரியாது. நம்ம ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டோம், ஒரு படிச்சிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி, அதுக்கு அதை வச்சு தான் திருமணமும் சரி, எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு பசங்களை படிக்க வச்சிடறாங்க. அப்போ படிப்பு ரீதியாக தடைகளை சொல்ல முடியாது. ஆனால் படித்தாலும் படிப்பில் அவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம இங்கே பார்க்கணும். அது தசாபுத்தி ரீதியாக மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு சிலருக்கு படிப்பெல்லாம் கொடுத்துரும், படிப்பில் ஓரளவுக்கு போய்டுன்னு வச்சுக்கலாம். கெட்ட பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டம சனிங்கிறதுனால தான் இந்த நெகட்டிவான பலன்களை சொல்கிறேன் தவிர, இப்போ அஷ்டம சனி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு தசையாக இருந்தாலும் சரி நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது ஒரே ஒன்று அஷ்டம சனி மட்டும்தான். 8ஆம் இடத்துல சனி, இவர் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 8ஆம் இடத்துல மறையிறது. 7ஆம் இடம் அப்படின்னா கலத்திர பாவகம், திருமணத்துக்கு உண்டான ஆசைகளை தூண்டக்கூடியது. இந்த வயதிலேயே திருமணம் பண்ணணும்னு தோணும், ஒரு லவ் வரும், அது மாதிரி. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது அதை நோக்கி தான் போகணும்னு வச்சுக்கலாம். கெட்ட பழக்க வழக்கங்களையும் போகக்கூடியது இந்த வயதில். அது மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் 8ஆம் இடத்துக்கு போய் மறையும் போது. ஏன்னா 6 கூடையவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு உங்களுக்கு 6ஆம் அதிபதி சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில்னாக்கா அடிக்கடி உடம்புல சரியில்லாமல் போகிறது அது மாதிரி கொடுக்கும். வீட்டில் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ கூடுதலாக நடந்தால், கண்டிப்பாக 7 சனி யாருக்காவது ஒருத்தருக்கு கூடுதலாக நடந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனை கொடுக்கும். அடிக்கடி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும். டவுன் சைடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிராமப்புறங்கள் இருந்தாலும் சரி, ரொம்ப மனசளவில் கொஞ்சம் பாதிப்பீங்க. இதெல்லாம் நெகட்டிவான பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி வீட்டில் ஒருத்தருக்கு இல்லை ஒரு 7 சனியும் யாருக்கும் நடக்கலை, நடந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் ஒரு செகண்ட் ரவுண்டாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு செகண்ட் ரவுண்டு சனி அப்படின்னாக்கா அது பொங்கு சனியாக இருக்கும். அப்போ அது நல்ல பலன்களை தானே கொடுக்கும். இது அஷ்டம சனி பெருசாக கெடுப்பலன்களை கொடுக்காது. எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ஒரு படிப்பு போகிறீங்க, படிப்பில் மைண்ட் இருக்குது உங்களுக்கு, நண்பர்கள் ரீதியாக உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு, படிப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் எதை பற்றி யோசிக்க தேவையில்ல. உங்களுடைய மனசு தடுமாறுது, ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களில் போக வைக்குது, பசங்களாக கூட சேர வைக்குது, தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ண வைக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உஷாராய்க்கணும். நான் லவ் வர்றதை சொல்கிறேன். லவ் பொதுவாகவே டோட்டலாக 2 பேருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஏதோ அஷ்டம சனி ஏதோ பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கவனக்குறைவாக இருந்தீங்கன்னாக்கா கெடுபலன்களை கொடுக்கும். ஏன் அஷ்டம சனிக்கு மட்டும் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. உங்களை வழி மாற்றி விட்டுரும். உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சரியில்லை. இப்போது 25 வயசுக்கு மேலே ஒரு தசை சரி கிடையாது, இல்லை 30 வயசுக்கு மேலே ரொம்ப அடிமட்டமாக கஷ்டப்படக்கூடிய தசை இருந்துச்சுனாக்கா அது இப்போவே படிப்பில் கை வச்சிடும். படிப்பில் கை வச்சுட்டு மொத்தமாக உங்களை வெளியே ஏற்றிடும்.
ஆனால் படிப்பீங்க, ஒரு டிகிரி வாங்குவீங்க, ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுத்து, கெட்ட பழக்க வழக்க நடவடிக்கைகளை கொடுத்து, கெட்ட நண்பர்கள் சவகாசம் கொடுத்து கொஞ்சம் வெளியேற்றி விட்டுரும். அதாவது பாதையை மாற்றி விட்டுடுச்சுனாக்கா இந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பாதைக்கு திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இளவயதில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, படிப்பு இங்கே தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. எதை படிக்கணும், எந்த லெவலுக்கு நம்ம போகணும், எந்த இடத்துக்கு நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு மைண்டில் வந்துச்சுனாக்கா நல்லாவே இருப்பீங்க. அதாவது ஸ்கூல் முதல் ரேங்க் வரணும்னு அவசியம் கிடையாது, காலேஜில் வந்து முதல் ரேங்க் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கணும் இந்த இடத்துல. அந்த எண்ணங்களை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாவே போதும். அதில் வரலனா கூட பரவாயில்ல, பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தப்பான நடவடிக்கைகள், தப்பான நண்பர்கள், தப்பான கெட்ட பழக்க வழக்கங்கள் இது மாதிரி நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒரு 30 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 40 வயசு மேலே கிட்டத்தட்ட உங்களுக்கு இளம் வயது காலகட்டத்தில் இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணம்லாம் முடித்த பிறகு அந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைன்னா மட்டும்தான் இப்போது இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் இப்போவே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா சூரிய தசை அப்படிங்கிறதுனால ரொம்ப இதுவாக சொல்கிறேன். சூரிய தசைக்கு மட்டும் இல்லை, எந்த தசையாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனி வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் கொடுத்துரும். அதாவது பின்னாடி வரக்கூடிய தசை நல்லா இருந்தால் இப்போ விட்டுரும், பின்னாடி வரக்கூடிய தசையும் சரியில்லைன்னா இப்போ மொத்தமாக உங்களை வழி மாற்றி விட்டுரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் அதை நோக்கி மட்டுமே போனால் உங்களுக்கு நல்லது. 22 வயசுக்கு மேலே 32 வயசு வரைக்கும், இப்போ 32 வயசுக்கு வரைக்கும்னாக்கா இப்போ 22ன்னு வச்சுப்பேன். 22ன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, வேலைக்கு கொடுத்துரும். வேலை சூப்பராக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு வேலை வாய்ப்பு எல்லாமே வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். வேலையில் கொஞ்சம் அழுத்தத்தை வைக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் தடை தாமதமோ கிடைக்கும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு வந்து அஷ்டம சனியில் வெளிநாடு போயிருப்பாங்க, அஷ்டம சனியில் வேலை கிடச்சிருக்கும். ஆனால் அங்கே போன பிறகு தான் உங்களுக்கு பஞ்சாயத்தே இருக்குது. என்ன பஞ்சாயத்துனாக்கா பெருசாக ஒன்றும் ட்விஸ்டெல்லாம் கிடையாது, வேலை அதிகமாக இருக்கும். எதுக்கடா அந்த வேலைக்கு வந்தோமோன்னு இருக்கும். சம்பளமும் உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துரும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த டைம் வேலை கிடச்சி வேலையில் வந்து சம்பளம் அது இதுன்னு கிடச்சிரும். ஆனால் வேலை அழுத்தங்கள் இருக்குது பாருங்கள், அது மூலிமா ரொம்ப கஷ்டத்தை வச்சுட்டு இன்னொன்று வரக்கூடிய வருமானம் ஏதோ ஒரு வகையில் செலவாயினே இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எப்படி எதுக்கு இந்த வேலையை கொடுத்தது, சேமிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஓடுறோம் ஓடிடுறோம், சம்பாதிக்கிறோம், படுக்கிறோம், தூங்குறோம், எந்திரிச்சிடறோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம், இப்படி தான் போகும். இது மாதிரியா மன உளைச்சல்கள் கொடுத்துரு. இது மாதிரி இதையாவது கொடுத்ததே ஒரு சில பேருக்கு வந்து வேலையே இல்லை, அது மாதிரியும் வந்துடும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் வேலை வாய்ப்பில் பிரச்சனை வராது, நல்லாவே இருக்கும். ஆனால் அஷ்டம சனி நடந்த மாதிரியே தெரியாது ஒரு சில பேருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூரிய தசையில் வந்துடும், சிறப்புன்னு சொல்லலை. ஏன்னா சூரிய தசை ராசியாதிபதி தசை. உங்களுக்கு சுபத்துவமாக இருந்துச்சு சூரியன் அப்படின்னாக்கா சனி கெடுக்கிற அளவுக்கு வழிவிடாது, சூரியன் நல்லாவே கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணங்கிறது ரொம்ப முக்கியம். வேலைன்னா கூட இன்னைக்கு வேலை இல்லைன்னா கூட நாளைக்கு நம்ம வேலை தேடிக்கலாம், வேலை சும்மா கூட இருந்துலான்னு வச்சுக்கலாம். ஆனால் திருமணங்கிறது ஒரு முறை தான். அந்த ஒரு முறையை சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு நீசமாவோ இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் இந்த சூரிய பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. அஷ்டம சனியில் வேண்டாம். ஏன்னா திருமணம் நடக்கும், எப்படி நடக்கும்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த தசா புத்தி சரியில்லாத ஒரு நபரை லிங்க் பண்ணி விட்டுட்டு திருமணத்தில் பிரச்சனை வைக்கும். அதனால் திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து பண்ணணும். இந்த அஷ்டம சனியில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்த சூரிய தசையும் சனி பகவானும், அஷ்டம சனி சனி பகவானும், இது வந்து 2, 7 பாதிப்புகள் இருந்தால் அங்கே சுய ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் மறைவு ஸ்தானங்களில், அதாவது உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் சரியில்லைன்ற பட்சத்தில் திருமணத்தை கொடுத்து பிரிய வைக்கும். நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், திருமணத்தை நடத்திடும். எதுக்கடா திருமணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு காரசாரமாக கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து திருமணத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வரன் வந்து நிறைய வரும், நல்ல இடமா வரும். இதை விடுறதா வேணான்னு சொல்கிறதா வேணும்னு சொல்கிறதா, வேணும்னாலும் உங்களுக்கு மனசு தோணாது, வேணானாலும் மனசு தோணாது. அது மாதிரி பலவித குழப்பங்களில் வைக்கும் இந்த சூரிய தசைங்கிறது. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, ஒரே ஒரு விஷயம்தான், திருமணம் பண்ணலாமா வேணாமா. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இந்த சூரிய பகவான் இருந்து தசை நடத்துச்சுன்னா பண்ண வேண்டாம். அப்படி இல்லை, நல்லா இருக்குது, சுபத்துவமாக இருக்குது, குருவோட சேர்ந்து இருக்குது, ஒரு சில டிகிரி கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் குருங்கிறது, கூடவே வந்துச்சுனாக்கா, அதாவது ரொம்ப நெருக்கமாக வந்துச்சுன்னா அஸ்தங்கமாயிடும் குரு, இல்லை குரு பார்வை
சுபர்களோட சேர்க்கையிலேருந்து தசை பண்ணிச்சுன்னா திருமணத்தை நல்லாவே எடுத்து நடத்தலாம். நீங்கள் தாராளமாக பண்ணலாம், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் 1க்கு 10 இடம் பார்த்து பண்ணுங்க. பொருத்தங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணுறது நல்லது. திருமணத்தை கொடுத்துரும். வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பில் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டார். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்காமல் தொழில் பண்ணுங்கள். பெருசாக கடன் அமைப்பு வேண்டாம். கடன் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா இந்த டைமில் ரொம்ப கஷ்டம். மணி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவதுனா 22 to 32 பண விஷயத்தில் அவ்வளோ கவனமாக இருக்கு. நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுனாலும் சரி, வாங்கினாலும் சரி, ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். தொழிலுங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளையும் கொடுக்கும், ஒரு பக்கம் வீழ்ச்சிகளை கொடுக்கும். இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பற்றி நான் பேசலை, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பற்றி பேசலை, ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பற்றி பேசலை, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். ஏன்னா இந்த தசையில் அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா அந்த அஷ்டம சனி தான் கொடுக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். இவங்க 3 பேர் நல்லா இருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிக்கலாம். மற்றபடி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தப்பிக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சூரிய தசை நல்லா இருக்கணும். சனியும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். சனியும் சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா பண வரவு அது இது நல்லா கொடுத்து நல்லாவே வச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு அஷ்டம சனியில் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த கிரக நகர்வுகள் குரு, ராகு, கேது, மற்ற மாதாந்திர கோள்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நன்றி.